கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற அவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் ஆட்கொள்ள வேண்டுமாய் தேவனுடைய கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் துவங்கி இது 40வது வகுப்பில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். நம்முடைய வேதாகம வகுப்பு துவங்கி இது 64வது சீரீஸாக இருக்கிறது. நம்முடைய இந்த நாள் பகுதிக்கு செல்வதற்கு முன்னதாக வேகமாக ஒரு ரீகேப்பை நான் கொடுத்துவிட்டு செல்கிறேன். ஏறத்தாழ 2 வாரங்கள் இடைவெளியிலே நாம் உட்காருகிறோம். ஆகவே ஒவ்வொரு முறையும் நான் அந்த ரீகேப்பை சொல்வதற்கு காரணம், எப்பொழுது இந்த மேப்பை பார்த்தாலும் அல்லது பவுல் அப்போஸ்தலனுடைய ஃபர்ஸ்ட் மிஷனரி என்று சொல்லி எப்போ பார்த்தாலும் லைட் ஆஃப் பண்ணு, நமக்கு இருதயத்தில் மிக தெளிவாக அது தெரிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுவரைக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே இவ்வளவு கிளாஸ் நாம் போய்கொண்டிருப்பதற்கு காரணம், இது ஒரு ஃபவுண்டேஷன் கிளாஸ். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்பது சபையினுடைய வரலாறு, சபையினுடைய ஸ்தாபனம், எப்படி சபை ஸ்தாபிக்கப்பட்டது, அதனுடைய சட்டத்திட்டங்கள் அல்லது அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லி இதிலிருந்து அது துவங்குகிறதா இருக்கிறது. அதனால தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாம் மெதுவாக கடந்து செல்கிறோம். ஒவ்வொரு முறையும் வகுப்புக்கு வருவதற்கு முன்னதாக முடிந்தால் அந்த அதிகாரங்களை முழுவதுமாக ஒரு முறை நீங்கள் படித்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல்லது வகுப்பு முடிந்து நாம் கடந்து செல்லும் பொழுது, வீட்டிலே சமயம் கிடைக்கும் பொழுது அந்த அதிகாரங்களை மறுபடியும் ஒரு முறை வாசியுங்கள். அப்பொழுது இங்கு நாம் பார்ப்பதெல்லாம் அந்த அதிகாரங்களிலே மிக தெளிவாக இது என்ன நாம் கேட்கிறோமோ அதை தான் நாங்கள் அதிகாரங்களில் இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். முதலாவதாக சீரியா தேசத்தில் இருக்கக்கூடிய அந்தியோகியாவிலே இந்த 13வது அதிகாரம் துவங்குகிறது. இந்த அந்தியோகியாவிலே தான் முதலாவது சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அழைக்கப்பட்டது. இந்த அந்தியோகியா சபையை துவங்கினவர்கள் சீப்ரு நாட்டிலிருந்து சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள், எருசலேமுக்கு போயிருந்த பொழுது சேவா நிமித்தமாக சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் இங்கு கடந்து வந்தவர்கள் துவங்கின சபையாக இந்த அந்தியோகியா சபை இருக்கிறது. அந்த சபையில 5 ஊழியர்கள் கொண்ட ஒரு சபையாக வளர்ந்ததை நாம் பார்க்க முடியும். அவர்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் சவுலையும் பர்னபாவையும் சவுலையும் தான் அழைத்து ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த அதிகாரமாக துவங்குகிறது. அவர்கள் உபவாசித்து ஜெபித்து அவர்கள் தலையில கை வைத்து அவர்களை அனுப்புகிறார்கள். அந்தியோகியா பட்டணத்திலிருந்து செலூக்கியா பட்டணத்துக்கு முதலாவது கடந்து வருகிறார்கள். காரணம், இந்த இடத்துல துறைமுகம் இருக்கிறது. செலூக்கியாவிலிருந்து அவர்கள் செலாமிஸ் என்கிற ஒரு பட்டணம், சைப்ரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய செலாமிஸ் பட்டணத்துக்கு வருகிறார்கள். இந்த இடத்துல ஜெப ஆலயத்தில் அவர்கள் செய்தியை கொடுத்து மறுபடியும் அங்கிருந்து பாஃபா என்கிற பாப்போ பட்டணத்துக்கு கடந்து செல்கிறார்கள். அந்த இடத்துல தான் முதலாவது பதிக்கப்படுகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எலிமா என்கிற மாய வித்தைக்காரனுடைய சம்பவத்தை. அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியாகிய விவேகியான செர்கியு பவுல் என்கிறவன் பர்னபாவையும் சவுலையும் அழைத்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே அந்த இடத்துல பிரசங்கம் செய்யப்படுகிறது. அவருக்கு சொல்லப்படுகிற விதத்தை எலிமா அதுவரைக்கும் சத்தியத்தை மாறாக சொல்லிக் கொண்டு வந்திருந்த அந்த வேளையிலே உண்மை சொல்லப்படுகிறதை அவர் தடுத்து, எப்படியாவது இவனுக்கு சத்தியம் போய்விட்டால் தன்னுடைய பிழைப்பு மாறிவிடுமா என்று சொல்லி சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அந்த செர்கியு பவுலை திசை திருப்பதை பார்த்த பொழுது பவுல் அப்போஸ்தலன் அங்கு கடிந்து கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல இருந்துதான் சவுல் என்கிற பெயர் பவுல் என்று அழைக்கப்படுகிறதையும் இந்த இடத்துல இருந்து துவங்குகிறது. சவுல் என்கிற பெயர் பவுல் என்று மாற்றப்படவில்லை, நாம் கவனிக்க வேண்டும். சவுல் என்ற பெயர் பவுல் என்று அழைக்கப்படுகிறாரே ஒழிய மாற்றப்படவில்லை. இதுவரைக்கும் ஏறத்தாழ 8 வருடங்கள் அவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு 8 வருடங்கள், ஏறத்தாழ 8 வருடங்கள் ஆகிறது. இதுவரைக்கும் அவர் வேதாகமத்திலே சவுல் என்று தான் அழைக்கப்படுகிறார். இந்த இடத்திலிருந்து அவர் பவுல் என்கிற பெயரோடு அழைக்கப்படுகிறார். இப்ப சவுல் என்று சொல்லும் பொழுது ஒரு மரணத்தை குறித்தோ அல்லது மேன்மையை குறித்தோ சொல்லப்படுகிற ஒரு அர்த்தம். ஆனால் பவுல் என்று சொல்லும் பொழுது சிறியவன் என்று சொல்லப்படுகிறது. 2 பெயருமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். யூதர்கள் மத்தியிலே சவுல் என்று அழைக்கப்படுவதும் புறஜாதியார்கள் மத்தியிலே பவுல் என்று அழைக்கப்படுகிற 2 பெயர் கொடுக்கப்பட்டது. இந்த இடத்திலிருந்து அவருக்கு பவுல் என்று தான் வேதாகமத்தில் நாம் எங்க இருந்தாலும் நாம் பார்க்க முடியும். அப்போ ஆபிராம் என்கிறவர் ஆபிரகாம் என்றும், இஸ்ரவேல் என்கிறவர் யாக்கோபு என்றும், யாக்கோபு என்கிற இஸ்ரவேல் என்றும் என்று பெயர் மாற்றப்பட்டது போல சவுல் என்கிறவர் பவுலாக மாற்றப்பட்டார் என்கிற
கருத்து இந்த பெயருக்கு கிடையாது. அது நாம் கவனிக்க வேண்டும். வழக்கமாக அப்படிப்பட்ட ஒரு கூற்று எல்லா இடங்களும் நாம் அதை பார்த்து கொண்டு வருகிறோம். சவுல் என்று பவுலா மாறினதுக்கு அப்புறம் தான் அவர் ஊழியத்தில் வந்தார் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஏறத்தாழ 8 வருடங்கள் அவர் இந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டு தான் வருகிறார். அதில் சவுல் என்று தான் அழைக்கப்படுகிறார். எப்பொழுது புறஜாதியார் ஜனங்களுக்கு மத்தியில் கடந்து செல்கிறாரோ அப்பொழுது அந்த இடத்துல இருந்து அவர் பவுல் என்கிற பெயர் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் பர்னபாவும் சவுலும் என்று அழைக்கப்பட்டவர் இந்த இடத்திலிருந்து சவுலும் பவுலும் பர்னபாவும் என்று அவர் அந்த இடத்துல முந்துகிறது. அந்த இடத்துல நாம் கவனிக்க முடியும். இந்த பட்டணத்தின் ஊழியத்தை முடித்து அவர்கள் மேற்கொண்டு பம்பிலியாவிலே இருக்கும் பெர்கே பட்டணத்திற்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அந்த இடத்துல ஊழியத்தை நிறைவேற்றி மேற்கொண்டு அவர்கள் பிசிதியா நாட்டினுடைய அந்தியோகியாவுக்கு கடந்து செல்கிற வேளையில யோவான் என்கிற மார்க்கு ஊழியத்திலே நிறுத்தி அந்த இடத்துல இருந்து திரும்பி எருசலேமுக்கு திரும்பி விடுகிறார் தன்னுடைய வீட்டிற்கு. இந்த ஒரு சம்பவம் ஏன் திரும்பினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிந்தது. ஊழியத்திலே மேற்கொண்டு கடந்து செல்வதற்கு அவர் பிரியமில்லாமல் கடந்து திரும்பி விடுகிறார். அதில் உள்ள ஏற்பட்ட மனக்கசப்பு பிற்காலங்களில் பவுலும் பர்னபாவும் அவரை ஏற்றுக்கொள்ளுவதையும் நாம் கடந்த வகுப்பில் நாம் அதை பார்க்கிறோம். இப்போ பெர்காவில் முடிந்து பெர்காவிலிருந்து அடுத்த சபைக்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். பிசிதியா நாட்டினுடைய அந்தியோகியாவிலே 2 அந்தியோகியா பட்டணம் இருக்கிறது. அந்தியோகியா என்ற மாத்திரத்திலேயே நமக்கு அந்த அந்தியோகியாவில் தான் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அழைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. அந்த அந்தியோகியா வேற, இந்த அந்தியோகியா வேற. கலேஷியனுடைய ப்ராவின்ஸ் கலாத்தியா நாட்டினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பிசிதியா என்கிற தேசத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பட்டணத்தின் பெயர் அந்தியோகியா. அந்த பட்டணத்துக்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அந்த இடத்துல தான் முதலாவது பவுல் பிரசங்கம் பண்ணின பிரசங்கத்தை முழு நீளமாக வேதாமத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த இடத்துல அவர் செய்த முதலாவது பிரசங்கம் என்று சொல்வதற்கல்ல, வேதாமத்திலே குறிக்கப்பட்ட முதலாவது பிரசங்கம் அது. ஏன்னா இதெல்லாம் ஏன் நான் ஹைலைட் பண்றேன் அப்படின்னா, பல இடங்களில் நீங்க செய்தியை கேட்கும் பொழுது முதலாவது பிரசங்கம் பவுலினுடைய முதலாவது பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது பிரசங்கம் அல்ல, முதலாவது எழுதப்பட்ட பிரசங்கம். இங்கெல்லாம் ஒரு ஊழியம் பண்ணி கொண்டிருந்தவர் தான். இங்கேயும் ஊழியம் பண்றாரு, இங்கேயும் ஊழியம் பண்றாரு, பெர்கேவில் ஊழியம் பண்ணுறார். அந்த இடத்துல வரும்பொழுது தான் அவருடைய முழு நீள பிரசங்கம் வேதாமத்தில் குறிக்கப்படுகிறது. அப்போ அதுல நம்ம சின்ன ஒரு அனாலிசிஸை பார்த்தோம். எப்படி அவர் தொடங்கினார், எப்படி அவருடைய கருத்துக்களை கடந்து சென்றார், அதுக்கப்புறம் முடிவை எப்படி கொடுத்தார் என்று சொல்லி. முதலாவது தேவனுடைய ஜனங்களாகி யூத ஜனங்களுக்கு அவர் எகிப்திலிருந்து எப்படி அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார், வனாந்தரத்தில் இருந்து எப்படி அவர்களை வழி நடத்தினார், வனாந்தரத்துக்கு போனதுக்கு பின்னதாக அங்கிருந்து எப்படி அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார், அவருக்கு கொடுக்கப்பட்ட கானான் தேசத்தில் தேவன் அவர்களை எப்படி அந்த தீர்க்கதரிசியை கொண்டு வழி நடத்தினார், பின்னதாக அவர்களுடைய விருப்பப்படி சவுல் என்கிற ஒரு மன்னரை ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார், பின்னர் தேவனுடைய விருப்பப்படி தாவீதாகிய ராஜாவை ஏற்படுத்தி அவருடைய வம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தார் என்று சொல்லி அந்த முன்னுரையை அவர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து என்பவர் வருவதற்கு முன்னதாகவே ஒரு முன்னோடியாக யோவான் ஸ்நானன் கொடுக்கப்பட்டார். அந்த யோவான் ஸ்நானனுடைய வழிமுறையிலே அவர் இயேசு கிறிஸ்துவும் கடந்து வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த மேசியாவுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் காத்து கொண்டிருந்தார்களோ அந்த மேசியா இவர்தான் என்று சொல்லி திருஷ்டாந்தப்படுத்தி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். இதே மேசியா தான் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடியவர், வேற யார் மூலமாக உங்களுக்கு விடுதலை கிடையாது என்று சொல்லி எச்சரிப்பாகவும், இவரை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே உங்களுடைய ஆத்துமாக்கள் வீணாக போகும் என்கிற ஒரு எச்சரிப்போடு அந்த செய்தி முடிகிறதையும் நாம் அந்த அந்தியோகியாவில் பார்க்கிறோம். இதுவரைக்கும் போன வாரத்தில் போன கிளாஸில் நாம் பார்த்து முடித்தோம். 42, 43 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 42, 43 வசனங்கள். அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பொதுவாக வேண்டிக் கொண்டார்கள். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கம் அமைந்த பற்றுள்ளவர்களிலும் அனைத்து பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அந்த வசனத்தை கவனிங்க. செய்தி கொடுக்கப்பட்டது, முழு நீள செய்தி கொடுக்கப்பட்டது. செய்தி கொடுக்கப்பட்டு கடந்து செல்லும் பொழுது ஏற்பட்ட மாற்றங்கள் இந்த 2 வசனங்களை நாம் கவனிக்க முடியும். செய்தி கொடுக்கப்பட்ட பொழுது கிரியை செய்யப்பட்டது யார் மத்தியில்? ஒவ்வொரு வாரமும் நம்ம செய்தி கேட்குறோம். வழக்கமாக உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அன்றைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் செய்தி அல்ல. வழக்கமாக கொடுக்கப்படுகிற செய்தி, இன்னைக்கு நல்லா பேசினாரு,
எதெல்லாம் கவர் பண்ணார் அவ்வளோதான், அதோட முடிஞ்சு வெளியே போகும்பொழுது அப்படியே போயிடுறோம். ஆனால் அதே சம்பவம் தான் அங்கே செய்தி கொடுக்கப்பட்ட பொழுது வழக்கமானவர்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது, புதியவர்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது? எப்பொழுதுமே தேவன் என்னிடத்துல பேச மாட்டாரா, ஏதாவது இன்னைக்கு பேச மாட்டாரா, ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் வளர மாட்டேனா, ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் பலப்பட மாட்டேனா என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் வருகிற ஜனங்களுக்கு அன்னைக்கு வித்தியாசம் தெரிந்தது. மற்றவர்களுக்கோ ஒரு வித்தியாசமும் அல்ல. வந்ததும் இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சிச்சு, நாங்கள் திரும்பி போயிட்டோம், அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அப்போது புறஜாதியார் அந்த இடத்துல கூடியிருந்தவர்கள் செய்தி முடித்து வெளியே செல்வதற்கு முன்னதாகவே ஒரு அழைப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. இவர்கள் பவுலின் இடத்துல கடந்து வந்து சொல்லுகிறார்கள், இன்றைக்கு சொல்லப்பட்ட செய்தி அடுத்த வாரத்திலையும் நீர் அதை சொல்ல வேண்டும், அடுத்த வாரத்தில் நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னா, இன்றைக்கு நாங்கள் ஒருவேளை ஏதோ வழக்கத்தின்படி நாங்கள் கடந்து வந்துட்டோம், இன்னும் ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் இருக்கு, சத்தியம் கேட்கப்பட வேண்டிய கூட்டம், இதே சத்தியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, 42. புறப்படும் பொழுது அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போ இன்னைக்கு நீங்க என்ன பேசுனீங்களோ அது அடுத்த வாரமும் சொல்லுங்க. ஏன் அப்படின்ற ஒரு தீர்ப்பு நம்ம 44வது வசனத்துல வரும் பொழுது அந்த ஆரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த புறஜாதியார் ஜனங்களுக்கு ஒரு மனம் உறுத்துதல் ஏற்பட்டது, ஒரு வித்தியாசம் அவர்களை புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு கேட்கப்பட்ட வசனத்திலே நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு நாங்கள் என்ன வசனம் கேட்டோமோ, எப்பொழுதும் கேட்ட வசனம் கேட்டுட்டு காதில் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே போயிடல. we require to move to the next step அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு வசனத்தை கேட்டிருக்கிறோம், அந்த வசனத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோமோ அது தேவையில்லை, அடுத்தபடியாக இன்னைக்கு கேட்ட வசனத்துக்கு நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் அதே யூத ஜனங்கள், கூடியிருந்த யூத ஜனங்களுக்கு, எந்த ஜெபாலயத்திலே வழக்கமாக வந்து கொண்டிருக்கிற யூத ஜனங்களுக்கு அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அல்ல. வெளியே போனதுக்கு அப்புறம் சிலர் அல்லது பலர், அந்த 43வது வசனத்தை வாசிங்க. ஜெபாலயத்திலே கூடின சபை கலைந்து போன பின்பு, அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு கூட்டம் அங்கு சந்திக்கப்படுகிறார்கள். யூதரிலும் யூத மார்க்கத்து அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அங்கே இருக்கக்கூடிய ரியாக்ஷன் எப்போ ஏற்படுகிறது? உள்ளுக்குள்ளே இருந்த பொழுதே புறஜாதியாருக்கு தி வெரி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஜென்டைல்ஸுக்கு ஏற்படுகிறது. உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு இருக்கிறது. சொல்லப்பட்ட வார்த்தை உடனடியாக நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கலைந்து போனதுக்கு பின்னதாக யூதர்களும் யூத மார்க்கத்து அமைந்தவர்களும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றுகிறார்கள். அவர்களுடனே யாருடனே? இந்த பவுலுடைய இந்த யூதர்களும் யாரெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த யூத மார்க்கத்தை அமைந்தவர்களிடத்திலும் பவுல் சொன்ன ஒரு வார்த்தையை அங்கே கவனிக்கணும். என்ன சொல்றாரு? தேவனுடைய கிருபையில நிலை கொண்டிருக்கும்படி. என்ன விசேஷம் இது? யூத ஜனங்களும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் பவுலினிடத்திலும் பர்னபாவிடத்திலும் கடந்து வந்து பேசுறாங்க. அப்போ அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னது? ரொம்ப ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன ஆலோசனை? தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கணும். அப்போ இதுவரைக்கும் எதுல நிலைத்திருந்தாங்க? நியாயப்பிரமாணத்தில் நிலைத்திருந்தாங்க. இதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்தில் நிலைத்திருந்தார்கள். ஆகவே தான் அவர்கள் ஜெப ஆலயத்தில் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபையில நிலைத்திருக்கும் பொழுது ஜெப ஆலயத்திலிருந்து வெளியே வந்து எங்க போகணும்? அடுத்தது என்ன ஸ்டேஜ்? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள்லாம் ஆராதனை பண்ணினது எப்போ? ஜெபாலயத்திலையா? என்னைக்கு? இருபது 7 எடுங்க. என்னைக்கு கூட்டினாங்க? 1 கொரிந்தியர் 16:1-2 வாசிங்க. 16-15 வாசிங்க. நான் வந்திருக்கும்போது பணத்திற்குள்ள இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தங்கள் மரபுக்கு எந்த நாளில் கூடினாங்க? கிறிஸ்தவர்கள் கூடினது ஒரு நாள், யூதர்கள் கூடினது வேற ஒரு நாள். யூதர்கள் கூடினது என்னைக்கு?
யூதர்கள் கூடினது என்னைக்கு? சாபத் டே, ஓய்வு நாள் அன்னைக்கு. ஓய்வு நாள் என்ன நாள்? அது சனிக்கிழமை. ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை. வாரத்தின் முதலாம் நாளுங்கிறது என்ன கிழமை? சண்டே. ஞாயிற்று சாபத் டேக்கு அடுத்த நாள். சாபத் டே வரப்போகுதுன்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து அவசர அவசரமாக இறக்கி அவங்க அடக்கம் பண்ணாங்க. வாரத்தின் முதலாம் நாள் அவர் உயிர் தெழுகிறார். வாரத்தின் முதலாம் நாளிலே கிறிஸ்தவர்கள் கூடினார்கள். யூதர்கள் கூடினதோ ஓய்வு நாளிலே. ஆனால் இந்த வித்தியாசம் தெரியாமல் இன்றைக்கு வரைக்கும் எத்தனை சபைகளிலே ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாள்னு சொல்லிட்டு இருக்கோன்னு நம்ம பார்க்குறோம். ஓய்ந்திருக்கிற நாள் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சு அதை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்னு சொன்னால் அதில் ஒரு தப்பும் கிடையாது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நம்ம நினச்சோம்னா அது தப்பு. இன்னைக்கு ஓய்வு நாள், நாளைக்கு நமக்கெல்லாம் ஓய்வு நாள் அப்படின்னா நம்மெல்லாம் ஓய்ந்திருக்கிற நாள். பட் வேதாமத்தில் சொல்லப்பட்ட ஓய்வு நாள் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த சாபத் டே. அது சனிக்கிழமை குறிக்கிறது. அப்போது யூதர்கள் ஜெப ஆலயங்களிலே கூடி வந்தது ஓய்வு நாள் என்று. கிருபையை நிலைநிற்கும் பொழுது அவர்கள் என்னைக்கு கூட போகிறாங்கன்னா வாரத்தின் முதலாம் நாளிலே அவர்கள் கூட போகிறார்கள். அப்போஸ்தலர்கள் ஆராதனைக்கு கடந்து வந்தது ஓய்வு நாளிலே. அப்போஸ்தலர்கள் ஆராதனைக்கு கடந்து வந்து வாரத்தின் முதலாம் நாளிலே. அப்போஸ்தலர்கள் செய்தி கொடுப்பதற்கு போனது ஜெப ஆலயங்களிலே, அது சாபத் டே. அதை பயன்படுத்தி ஒவ்வொரு ஜெப ஆலயங்களிலும் போய் அவர்கள் அந்த சாபத் டேயை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தேவனுடைய ஆராதனைக்கென்று கிறிஸ்துவின் சட்டத்திட்டத்தின்படி அவர்கள் ஆராதனைக்கு உள்ளே கடந்து வந்தது வாரத்தின் முதலாம் நாளில் நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த யூதர்களுக்கும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களுக்கும் அவர்கள் சொல்லுகிற உபதேசம் என்னன்னா, நீங்கள் கிருபையிலே நிலைத்திருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் இருந்தீங்க, இதுவரைக்கும் சட்டத்திட்டத்தின் கீழே இருந்தீங்க. எழுத்து கொள்ளுகிறதா இருக்கிறது, ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் கிருபையின் காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தது நிமித்தமாக கிருபையின் காலத்தில் நாம் நம்மை கூட்டி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தது நிமித்தமாக, உயிர் தெழுந்தது நிமித்தமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கதாக நாம் அவர் என்னைக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ, கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமோ, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் கிருபையிலே நாம் கூடி வருகிறோம். அப்போ சொல்றாரு, நீங்கள் கிருபையிலே நீங்கள் கூடியிருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார்கள். அப்போ தேவனுடைய கிருபை என்று வரும் பொழுது நான் ஒருபொழுதும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நான் வரக்கூடாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை தேவன் நிறைவேற்றி முடித்து விட்டது நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துடைய சிலுவையிலே அதை ஆணி அடித்து விட்டதுனாலே மறுபடியும் நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வரணும் நினைச்சால் நான் எப்படிப்பட்டவனாக இருப்பேன்னா சபிக்கப்பட்டவனாக இருப்பேன். ஒரு வசனத்தை வாசிங்க, கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனம். கலேஷியன்ஸ் 5:4 5 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். இதுக்கு அதிகமான வசனங்கள் இருக்கு. அதிகமான வசனங்கள் நம்ம பார்க்க முடியும். நியாயப்பிரமாணத்துக்காக நம்ம பேசுறதா இருந்தா அது மிக அதிகமான சாபத்தை அதுக்கு கொண்டு வந்து விடுகிறதா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, ரோமர் 7:6. அதுலேருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். திரும்பவும் அதுக்கு கீழே போகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு சொன்னால் அர்த்தமற்ற ஒரு குழப்பத்தை நமக்கு நாமே தெரிந்து கொண்டு அதை பின்பற்றுகிறது போல் ஆகிவிடும். இப்போ கிருபையிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் அவர்களுக்கு புத்தி சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்து 44, 45 வசனங்களை வாசிங்க. பாருங்க, அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். கடந்த ஓய்வு நாளிலே இந்த புறஜாதியார் என்ன சொன்னாங்க, இதே வசனத்தை எங்களுக்கு அடுத்த வாரம் நீங்கள் சொல்லணும், அடுத்த நாட்களில் அடுத்த கூடுகையில் சொல்ல வேண்டும். அப்போ அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த புறஜாதியார் வெளியே போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றாங்க. கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் உள்ளே கூட்டிட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு
ஆர்வத்தில் அங்கே கேன்வசிங் அந்த ஒரு வாரத்துக்குள்ள நடந்திருக்கு. ஒரு ஜனம் வந்திருக்கிறது, புதிய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள், கிருபையுள்ள வார்த்தையை கொண்டு வருகிறார்கள், அதை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி எல்லா விதமும் கேன்வாசிங் நடந்து ஒரு பட்டணம் முழுவதும் ஏறக்குறைய எல்லா பட்டணத்தாரும் அங்கு கூடி வருகிறார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வசனத்தை கேட்பதற்கு ஆவல் இருக்கிறது. ஏன் அப்படின்னா இதில் ஜீவன் இருந்தது. இதுவரைக்கும் நீங்கள் எழுதி வச்ச 619 கட்டளைகள் கிடையாது. இப்பொழுது புதியதான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஜீவன் இருக்கிறது, அதில் மன்னிப்பு இருக்கிறது, தண்டனை அல்ல, அதில் மன்னிப்பு இருக்கிறது, அதில் உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டது நிமித்தமாக, எச்சரிப்பில் அது முடிக்கப்பட்டது நிமித்தமாக அதை கேட்பதற்கு ஆர்வமாக அதிகமான ஜனங்கள் அங்கு கூடி வந்தார்கள். இப்பொழுதுதான் பிரச்சனை அங்கு துவங்குகிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபொழுது பொறாமையினால் நிறைந்து. இங்கே ஒரு கேள்வி இருக்கு. யூதர்கள் அதிகமான கூட்டத்தை பார்க்கிறார்கள். இதே யூதர்கள் தான் முதல் வாரம் ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருந்த அல்லது அந்த சபையிலே கலந்து கொள்வதற்காக வந்திருந்த அந்த 2 பேரை நீங்கள் ஏதாவது பேசுகிறீர்களா என்று சொல்லி அனுப்பின அந்த வார்த்தை இந்த வாரம் கூட்டத்தை பார்த்த மாத்திரத்திலேயே, போன வாரம் எதேச்சும் நாங்கள் சான்ஸ் கொடுத்தோம், இந்த வாரம் இவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு பட்டணம் ஃபுல்லாக வந்திருக்கு, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், இப்படி ஒரு கூட்டத்தை நாங்களால் கூட்ட முடியலை, நாங்களும் தான் நாங்கள் ஊழியம் பண்ணோம், இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியல, ஏதோ ஒரு விஷயத்தை நீ பேச போக இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னு ஒரு பொறாமை. ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா, சபைக்கு உள்ளே அல்லது ஜெப ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்தவர்கள் யாராக இருந்தார்கள்? ஜெப ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்தது யார்? யூதர்கள் வந்தாங்க. அன்னைக்கு வழக்கமாக, இன்னைக்கு சொல்லலை, இந்த சம்பவத்தில் சொல்லலை, வழக்கமாக ஜெபாலயத்துக்கு கடந்து வந்தது யூதர்கள். ஏன் இவங்க பொறாமப்படணும்? அப்போ இன்னைக்கு நாம ஒவ்வொரு இடத்துக்கும் கார்னரா, வீடு வீடா, கேம்பா போய் ஊழியம் செய்யறது மாதிரி அந்த காலங்களில் ஊழியம் நடந்துச்சா? அவங்க முயற்சி பண்ணி இருந்து ஆட்களை சேர்க்க முடியாத பட்சத்தில் பவுலும் பர்னபாவும் அவர்கள் ஒரே வாரத்துக்குள்ளார பட்டணத்தார் அனைவரையும் அவங்க ஊழியம் செய்து கூட்டியிருக்கிறாங்க அப்படின்னு அதனே பொறாமப்படணும். இவங்க முயற்சி பண்ணாத பட்சத்தில் ஒரு மீட்டிங் வந்திருக்கு, திடீர்னு கலைஞர் கருணாநிதி வராருன்னா ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் வரும். அன்னைக்கு யாருக்கும் பொறாமப்பட மாட்டாங்க. ஆனால் வழக்கமாக நாங்கள் முயற்சி பண்ணுறோம், அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம், இவங்கள கூட்டிகிட்டு வந்தோம், இன்னைக்கெல்லாம் கூட்டம் கூடலை, இவரை கூட்டிகிட்டு வந்தால் மாத்திரம் நீங்கள் கூட்டம் கூட்டுறீங்களா அப்படின்னா தான் பொறாமை வரும். இப்போ ஜெப ஆலயத்தில் உள்ள தலைவர்களுக்கு ஏன் பொறாமை வருது? இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் அவர்களுக்குள்ளே இருந்ததா அப்படின்னா இருந்துச்சு. நாம் நினைக்கிறது இந்த காலத்தில் நாம் போய் ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறோம், அதனால் வாங்கன்னு சத்தியத்துக்கு நாம் அழைச்சோம், கஷ்டப்பட்டு 15 பேருக்கு சொன்னால் ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் காதை கொடுத்து கேட்குறாங்க, 100 பேர் வந்தால் ஒருத்தர் ரட்சிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு முயற்சி இந்த காலத்தில் இருக்குன்றது மாத்திரமல்ல, அந்த காலத்திலையும் இருந்தது. இயேசு கிறிஸ்துவே அதை சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஏதாவது கோட் பண்ண முடியுமா? ஒரு இடத்துல சொன்னார் இயேசு கிறிஸ்து, ஊரெல்லாம் சுற்றி திரியிறீங்க, ஒருவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பொழுதோ, வாசிங்க மத்தேயு 23:15. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பரிசேயர்களும் வேதபாரர்களும் ஆட்களை சேர்க்கத்தக்கதாக இந்த காலத்தில் நாம ஊழியம் பண்ணுறது மாதிரி இல்லை, அவர்களும் ஊழியம் பண்ணி கொண்டு தான் இருந்தார்கள். அதனால தான் யூத மார்க்கத்து அமைந்தவர்கள் அங்கே நிறைய நம்ம பார்க்க முடிஞ்சது. யூதர்கள் மாத்திரமல்ல, யூத மார்க்கத்துக்கு அமைந்தவர்கள், புறஜாதியார் சத்தியத்துக்கு நியாயப்பிரமாணத்துக்கு அவர்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அவர்கள் எல்லா இடத்துக்கும் போய் சத்தியத்தை சொல்வதற்கு அவர்கள் நியாயப்பிரமாணத்தை சொல்லி கொண்டு வருகிறார்கள். நியாயப்பிரமாணத்திற்கு அவர்கள் கீழ்ப்படைந்த பொழுதோ அவர்களை முன்னே காட்டிலும் பின்னும் அதிகமாக அவர்களை மோசமான மகனாக மாற்றுகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எச்சரிப்பை கொடுக்கிறதை இந்த இடத்துல பார்க்க முடியும். அப்போ இந்த காலங்களில் இந்த
இந்த பவுல் அப்போஸ்தலன் போய் இந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு செய்தி கொடுத்திருக்கிற அந்த காலகட்டங்களில் இவர்களும் வெளியே போய் நியாயப்பிரமாணத்தை பறைசாற்றி கொண்டு வருகிற ஒரு கூட்டம் அங்கே இருந்ததுனால தான் புறஜாதியார் அங்கு இருக்கிறார்கள். புறஜாதியார் அங்கு கூடுகிறார்கள். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய புறஜாதியார் இந்த சத்தியத்தை கேட்டுதான் வெளியே போய் அதிகமான ஜனங்களை கொண்டு வருகிறார்கள். அப்போதான் இவர்களுக்கு பொறாமை வருகிறது. நாங்கள் ஒரு நாள் பேசிட்டு இருந்தோமே, அப்போலாம் நீங்கள் கேட்கல, யாரோ 2 பேர் அங்கேருந்து வந்தோடனே நீங்கள் உடனே கேட்டுட்டீங்களா அப்படின்னு பொறாமை வந்த உடனே இவர்களுடைய கண்கள் காதுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு போகிறது. எப்படி அடைக்கப்பட்டது? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 45வது வசனம். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாக பேச வேண்டிய கசப்பு இருதயத்துக்குள்ளே கடந்து வந்தது. இருதயத்துக்குள்ளே கசப்பு வந்ததுனாலே காதுகள் அடைக்கப்பட்டது. இருதயத்துக்குள்ளே கசப்பு வந்ததுனாலே இருதயம் அடைக்கப்பட்டது. இந்த இருதயத்துக்குள்ளே கசப்பு வந்ததுனாலே சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் எதிரடையாக பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. எவ்வளோ விஷயம் நடக்குது பாருங்க. சத்தியம் சொல்லப்படுகிறது, காதுக்குள்ளே போவதற்கு அவர்களுக்கு தடை. சத்தியம் சொல்லப்படுவதற்கு இருதயத்துக்குள்ளே போவதற்கு தடை. சத்தியம் சொல்லப்பட்டதை சொல்லப்படாமல் இருப்பதற்கு எதிரடையாகவும் பேசுவதற்கு அது அவர்களுக்கு முற்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சொல்லப்பட்டவைகளை என்ன சொல்றாங்க? பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாக பேசுகிறார்கள். என்னென்னலாம் பவுல் சொன்னாரோ, போன வாரம் என்னென்னலாம் பவுல் சொன்னாரோ எல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எதிராக அவர்கள் பேசுகிறார்கள். பவுல் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து தான் மேசியா, உங்களை ரட்சிப்பக்கூடிய இயேசு கிறிஸ்து தான், இந்த இயேசு கிறிஸ்து தான். எந்த ரட்சகருக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்களோ, எந்த ரட்சகர் வந்து உங்களை ரோமாவுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து ஒரு பெரிய ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இதுதான் அந்த மேசியா. ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? மேசியா என்று சொல்லும் பொழுது, ரட்சகர் என்று சொல்லும் பொழுது, ராஜா என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு பெரிய ஒரு குடும்பத்திலிருந்து வர வேண்டும், படிப்பாளர்களாய் வர வேண்டும், அவர் வந்து எங்களெல்லாம் மீட்டு கொண்டு ஒரு பெரிய ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து எங்களெல்லாம் பணக்காரர் ஆக்கிடுவார், எங்களுக்கு ஒரு ஆட்சியை கொடுத்துருவாருன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. இவர் ஏதோ எருசலேம்லேருந்து வராதபடிக்கு அவர் பெத்லகேம்லேருந்து அவருக்கு வர்றாரு, ஒரு கார்பெண்டர் குடும்பத்திலேருந்து அவர் வர்றாரு, பாவிகளோடு அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவருடைய ஊழியங்கள் எல்லாம் வேறு திசையில் போய் கொண்டு இருக்கிறது, கலிலேயாவிலும் அங்கே ஊழியம் பார்க்குறாரு, பட்டணத்து பக்கம் அவர் வர மாட்டேங்கிறாரு, இவருடைய பிரபல்யம் வேறு மாதிரி இருக்கிறது என்று சொல்லி மனங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு எதிரடையாக பேச வேண்டிய கட்டாயம் இந்த கசப்பு நிமித்தமாக கடந்து வந்தது. இதே காரணத்தினால தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிறார்கள். இந்த காரணம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இன்றும் இருக்கிறார்கள். எல்லா யூதர்களும் கிடையாது, அதிகமான யூதர்கள் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்வது கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அவரை யாரோ ஒருவர், அவரை யாரும் எந்த ஒரு அதிகமான யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்வது இல்லை, தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்வதல்ல. போன வருஷம் நாங்கள் போயிருந்த பொழுது எத்தனையோ ஜனங்களை நாம் அங்கே பார்க்கும். எங்களை வழிநடத்தின எங்களுடைய அந்த கைடு கூட ஒரு நாளும் அவருடைய வாயிலிருந்து சன் ஆஃப் காட் என்று அவர் சொல்லவில்லை. அந்த வார்த்தையை அழகாக தவிர்த்தார். அந்த பிஸ்னஸ் டாக்டிக்ஸோடு அதை இவ்வளோ அழகாக அவர் தவிர்த்து கொண்டு போனார். ஏன்னா அவர்களுக்கு பிஸ்னஸ் வேணும், உலகமெல்லாம் போய் இஸ்ரேலுக்கு இயேசு கிறிஸ்துவோட இடத்த பார்க்கணும், அவர் நடந்த காரியங்களை பார்க்கணும்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்கிறார்கள். ஒரு பெத்லகேமுக்குள்ளே நாங்கள் போன பொழுது கிறிஸ்தவர்களை நாங்கள் பார்த்தோம். ஆனால் பெத்லகேமுக்கு வெளியே வந்த பொழுதோ கிறிஸ்தவர்களாகிய யூதர்களை நாங்கள் பார்க்க முடியலை. இந்த மனக்கடினம் இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கிறது. பவுல் சொன்னதற்கு விரோதமாக அவர்கள் பேசினார்கள். எதிரடியாக பேசினது மாத்திரமல்ல, விரோதிக்கிறார்கள், அடுத்தது தூஷிக்கிறார்கள். விரோதம் அவர்களுக்கு வருகிறது. சொன்ன வார்த்தையெல்லாம் அவர்களுக்கு பகைக்கிறார்கள். நீங்கள் யார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்பு அங்கே முறிந்து போகிறது. எல்லாவற்றையும் தவறாக பேசி அவர்களை விரோதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த கசப்பு பொறாமையானது வளர்ந்து அவர்களை தேசத்தை விட்டு வெளியே தள்ளுகிற அளவிற்கு அது வளருகிறது. தூஷிக்கிறார்களாம். அடுத்தது, முதலாவது எதிரடியாய் பேசுகிறார்கள், இரண்டாவது விரோதிக்கிறார்கள், மூன்றாவது தூஷிக்கிறார்கள். தூஷணம் என்று வரும்பொழுது நமக்கு எப்பொழுதுமே ஒரு மனுஷன் நம்மளை தூஷித்தான் அப்படின்னா அந்த இடத்த விட்டு வேகமாக நம்ம ஓடிடுவோம், காதை பொத்திட்டு நம்ம ஓடிடுவோம். ஆனால் எவ்வளவுக்கு அதிகமாக நமக்கு விரோதமாக அவர்கள் பேசினாலும் நம்ம பொறுத்திருப்போம். ஆனால் தூஷண வார்த்தைகள் பேசும் பொழுது அந்த இடத்த விட்டு நம்ம ஓடிடுவோம். ஏன்னா அசிங்கமாக பேசும் பொழுது
கேவலமான வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த இடத்த விட்டு நம்ம ஓடிடுவோம். அந்த உன்னுடைய சகாப்தமே வேண்டாம், உன்னோடு நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டு ஓடிடுவோம். அப்போ பிசாசு அந்த தந்திரத்தை பயன்படுத்துகிறான். விரோதிக்கிறது மாத்திரமல்ல, தூஷணத்தை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அதான் சொன்னாங்க, நீர் பெயல்செபூலின் தலைவன் அப்படின்னு சொல்றாங்க, பிசாசுகளின் தலைவன். தூஷண வார்த்தைகளை பேசும் பொழுது அவர்கள் விட்டு ஓடிவிட வேண்டும். அது பிசாசனுடைய தந்திரம். ஆனா இங்கே நடந்த விஷயத்தை பாருங்க. இப்படிப்பட்ட தூஷண வார்த்தைகளும் விரோதங்களும் எதிரடையான காரியங்கள் வரும் பொழுது கிறிஸ்தவர்கள், விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் விழுந்து போய்விடக்கூடாது, ஓடி போய்விடக்கூடாது. தே ஷுட் நாட் ட்ராப் தர் மிஷன். இன்னமும் அதிகமாய் பலன் கொள்ள வேண்டும் என்று உத்வேகப்பட வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்திற்குடைய பலன் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். 46வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களும் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக் கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். அப்பொழுது எப்பொழுது எதிரடியாக பேசின பொழுது, விரோதித்த பொழுது, தூஷித்த பொழுது பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணாங்க? தைரியம் வருது. நமக்குலாம் ஊழியத்தில் கொஞ்சம் நமக்கு ஏதாவது யாராவது எதிர்த்தா பேசிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சங்கடப்பட்டு அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது நமக்கு தேவைப்படும் அதுலேருந்து ரீசார்ஜ் ஆகி வெளியே வர்றதுக்கு. நம்ம எவ்வளோ உத்தமமாக நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அது நேர் மாற அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாங்க. உண்மையாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது யாராவது நம்ம நீ பொய்க்காரன் அப்படின்ட்டு நமக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும். நானா பொய் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எப்படியாவது நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணுறாங்க? தூஷணம் பண்ணப்பட்ட பொழுதும் விரோதிக்கப்பட்ட பொழுதும் தைரியம் வருது இன்னும் அதிகமாக. ஏன் இந்த தைரியம் வருது? அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 28, 29, 30 வாசிங்க. நாலாவது அதிகாரத்தில் கூடின சீஷர்கள் பண்ணின ஜெபத்தினுடைய கருத்தை பாருங்க. ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட, அங்கே யாரும் மிஞ்சி இருக்கிறாங்க? யாருமே கிடையாது. மேலே இருக்கக்கூடிய ஏரோதிலிருந்து, கிங்கிலிருந்து இவர்களுக்கும் கீழே என்று சொல்லப்படக்கூடிய புறஜாதியார் வரைக்கும் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விரோதித்து மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் உண்மையாகவே கூட்டம் கூடிட்டாங்க. ஏரோதா இருக்கட்டும், ஏரோதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிலாத்தாக இருக்கட்டும், அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய புறஜாதியாக இருக்கட்டும், எல்லாரும் ஒன்றா கை கோத்துட்டாங்க. ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தாவே, அப்படிப்பட்டவர்களுடைய பயமுறுத்துதலை தேவரீர் நீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்கள் நடக்கப்பட வேண்டும், அற்புதங்கள் நடக்கப்பட வேண்டும், பிணியாடிகளை குணமாக்கப்படும்படியாக உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். இந்த ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அது கடந்து செல்லப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஃபீல்டுக்கு போகும் பொழுது இந்த ஜெபத்தை மனதில் நான் வைத்திருக்க வேண்டும். ஊழியர்களுக்காக சபையார் ஜெபிக்க வேண்டும், ஊழியர்களுக்காக அவர்களை சார்ந்த ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் இவர்களுக்கு அது பலனை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபம் இல்லாத பட்சத்தில் எதிர்ப்புகளை சமாளிப்பது அந்த மனுஷனால் மாற்ற முடியாது. நிச்சயமாக இந்த ஜெபம் அவர்களுக்கு பலனை கொடுக்கிறது. ஆண்டவர் அவர்களை பலனை கொடுப்பதற்கு அதை கிருபை பாராட்டின் நிமித்தமாக விரோதிக்கப்பட்ட பொழுதும் தூஷிக்கப்பட்ட பொழுதும் இவர்களுக்கு இன்னும் அதிகமாக தைரியம் கொண்டு அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார்கள். சத்தியத்தை முதலாவது உங்களுக்கு தாயா நாங்கள் எடுத்துகிட்டு வர்றோம், எருசலேமிலிருந்து நாங்கள் எதுக்கு வர்றோம்? முதலாவது உங்களுக்கு சொல்கிறதுக்காக எடுத்துகிட்டு வர்றோம். ஆனால் நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளாதபடிக்கு அதை தள்ளி உதறி போடுகிறீர்கள். நீங்கள் உங்களையே வேண்டான்னு சொல்லி அபாத்திரராக நீங்கள் கொண்டு வருகிறதுனாலே நாங்கள் இனிமேல் புறஜாதியரிடத்தில் போகிறோம். போன வாரம் நாங்கள் பேசின செய்திக்கு உங்களை காட்டிலும் புறஜாதியாருக்கு நல்ல ஒரு ரிசிப்ட் இருந்தது. அவர்கள் இன்னும் அதிகமான ஜனங்களை அடுத்த வாரத்தில் கொண்டு வருகிறார்கள். நீங்களும் அதை புறமே தள்ளி போடுகிறீர்கள்.
ரட்சிப்பு எது என்று நாங்கள் சொல்லப்பட்ட பொழுதும் ரட்சிப்பு இது வேண்டாம் அப்படி தள்ளி போடுறீங்க, எங்களுக்கு பழைய இடமே போதும், இத்தனை வருஷமாக நாங்கள் பிறந்ததுலேருந்து நாங்கள் இப்படிப்பட்ட சபையில் தான் நாங்கள் இருக்கிறோம், இப்படிப்பட்ட சத்தியத்தை தான் நாங்கள் கேட்குறோம், இப்படித்தான் ரட்சிப்பு அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதனால் எங்களுக்கு அந்த ரட்சிப்பு போதும் அப்படின்னு சொல்லி 2015 வருஷத்தில் கூட அந்த செய்தியை கேட்டு கேட்டது நம்ம காது அடைச்சி போகுதே ஒழிய உண்மையான பாவ மன்னிப்பு எங்கே இருக்குது, உண்மையான ரட்சிப்பு எங்கே இருக்குது, உண்மையான ஆராதனை எங்கே இருக்குது, உண்மையான சத்தியம் எங்கே இருக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் புல்பிட்டில் சொல்லப்படுகிற சத்தியத்திற்கு நமக்கு காது செவி கொடுக்கப்படுதானா செவி கொடுக்கறது அல்ல, அடைக்கப்பட்டு தான் போகிறோம், கேட்குறோம், வெளியே போகிறோம், முடிஞ்சு போச்சு. அந்த நூற்றாண்டில் சொல்லப்பட்ட வசனத்தை நான் பேசி கொண்டிருக்கல, இன்னைக்கு உள்ளதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ரட்சிப்பு எப்படி வருதுன்னு வசனத்தை நாம் சுட்டி காட்டினாலும் பாரம்பரியமான காதுகளுக்குள்ளே பாரம்பரியமான செய்தி உள்ளே போகுதே ஒழிய புதிய செய்தியாக உள்ளே போவதல்ல. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, உங்களுக்கு தான் நான் முதல்ல கொண்டு வர்றேன், ஆனால் நீங்கள் அதை தள்ளி போட்டீர்கள், உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடினாலே இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்துல போகிறோம். கிறிஸ்தவ கூட்டம் என்று சொல்லி குழந்தைகளை ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவர் பெயரை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவ சபைக்கு போய்கொண்டு வார வாரம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களிடத்தில் நீங்கள் எவ்வளவு கற்றுனாலும் 100 பேரில் 5 வருஷம் கழித்து யாராவது 2 பேர் ஒருவேளை சத்தியத்தை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் அதே முயற்சியை புறஜாதியார் இடத்துல போய் 1 வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அல்லது 5 மாதம் ட்ரை பண்ணுங்கள், அல்லது 2 மாதம் ட்ரை பண்ணுங்கள், அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா அவங்க உடனே ஏற்றுக்கிறாங்க. ஏற்கனவே பேட்ரி ஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ தான் சார்ஜ் ஏற்றினாலும் அது பிரயோஜனப்படாது. அப்படி தான் பழைய காலங்களிலும் அதான் நடக்குது. கேட்டு 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 புளித்து போனதுனால நியாயப்பிரமாணமே எங்களுக்கு போதும், கிருபை வேண்டாம், எங்களுக்கு ரட்சிப்பு வேண்டாம், பாவ மன்னிப்பு வேண்டாம், எல்லாம் தள்ளி போட்டு அவர்கள் உதறி போட்டு அபாத்திரராக தங்களை தீர்த்து கொண்டது நிமித்தமாக பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், இதோ நாங்கள் இனி புறஜாதியர் இடத்துக்கு போகிறோம், போதும் நாங்கள் உங்கள்கிட்ட முயற்சி பண்ணது. ஆனால் இந்த வசனத்தில் இருந்து இனிமேல் பவுல் அப்போஸ்தலன் எல்லாருக்கும் புறஜாதியர்களுக்கு தான் போனாருன்னா அப்படி கிடையாது. எங்கெல்லாம் முதல்ல போனாரோ அங்கு முதலாவது அவர்களுக்கு சத்தியம் யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் வழக்கம் போல எதிர்க்கிறார்கள். உடனே அதுக்கப்புறதாக புறஜாதியாருக்கு போகிறார்கள். அந்த வசனத்தை திரும்ப இன்னொரு வசனத்தை வாசிங்க. 18வது அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் 18:6. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? 13வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது 47வது வசனத்தை வாசிக்கலாம். மன்னிக்கணும், 51 வாசிங்க சிஸ்டர். உதறி போட்டுட்டு அவர்கள் வேற பட்டணத்துக்கு கடந்து சொல்கிறார்கள். 46வது வசனத்தில் பார்க்கும் பொழுது இனிமேல் நாங்கள் புறஜாதியார் இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனால் வேற ஒரு பட்டணத்துக்கு போகும் பொழுது அங்கும் யூதர்களுக்கு சொல்லப்பட்டு யூதர்களை எதிர்த்தது நிமித்தமாக புறஜாதியருக்கு மறுபடியும் கடந்து வருகிறார்கள். இப்போ முதலாவது சத்தியம் யூதர்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அவர்களுடைய எதிர்ப்பு நிமித்தமாக, அவர்கள் தங்களை அபாத்திரராக தீர்த்து கொண்டது நிமித்தமாக, அவர்கள் சத்தியத்தை கேட்க வேண்டாம், கேட்க மாட்டோம், எங்களுக்கு இது போதும் என்று சொன்னது நிமித்தமாக புறஜாதியாருக்கு எடுத்து செல்லப்பட்டது. அந்த நாட்களிலே அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் இன்னமும் விக்கிரக ஆராதனைக்குள்ளே பிசாசின் பிள்ளைகளாகத்தான் இருந்திருப்போம். அவர்களை எதிர்த்தது நிமித்தமாக சத்தியம் புறஜாதியாருக்கு நமக்கு சொல்லப்பட்டதுனாலே இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறோம். தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு நமக்கு வந்தது காரணம் அவர்களுடைய மனக்கடினம். அதே சூழ்நிலை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அளவில் உட்கார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருந்தாலும் சத்தியம் அவர்களுக்கு மிக மெதுவாக செல்லுகிறதுனாலே புறஜாதியாருக்கு இலகுவாக சத்தியம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கீழ்ப்படியாமல் மரணத்துக்குள்ளே போய் நாம் நித்திய அக்னிக்குள்ளே சென்று விடாதபடிக்கு எச்சரிப்பாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக ரட்சிப்புக்குள்ளே கடந்து வந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் கடந்து வர வேண்டியது அவசியம். புறஜாதியாருக்கு
செய்தி சொல்லப்பட வேண்டும், சத்தியம் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய எதிர்ப்பின் விளைவாக மாத்திரம் அல்ல. அதை நம்ம கவனிக்கணும். இவர்கள் எதிர்க்கிறதுனால தான் புறஜாதியாருக்கு சத்தியம் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதல்ல. ஆதி காலங்களிலிருந்து இவர்கள் எதிர்ப்பார்கள், புறஜாதியாருக்கும் சத்தியம் சொல்லப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியமமாக இருக்கிறது. சங்கீதம் ஏசாயா 55:5 வாசிங்க. நீ அறியாது இருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும்னு சொல்றாரு பாருங்க. நீ அறியாதிருந்த ஜாதி உன்னை தேடி வரும். இது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை 8வது நாளில் எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போகும் பொழுது சிமியோன் கையை வாங்கிட்டு ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம் சொல்லுவார். அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 2வது அதிகாரம் 28 இருந்து வாசிங்க. பாருங்க, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கும் நீர் ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இயேசு கிறிஸ்து எல்லா ஜனத்திற்கும் ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர் என்பது தேவனுடைய தீர்மானம் ஆதி காலங்களிலிருந்தே இருந்ததே ஒழிய இவர்களுடைய எதிர்ப்பின் நிமித்தமாக தான் கடந்து வந்தது என்பதல்ல. ஆதி முதலாகவே தேவன் புறஜாதியரை தன்னுடைய ஜனங்களாக ரட்சிப்பை அவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது. சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 50வது வசனம் வாசிங்க. அந்த பொறாமை கசப்பாக மாறி அந்த கசப்பு நிமித்தமாய் அவர்களுக்கு எதிராக, அவர் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிராக பேசி விரோதித்து தூஷித்தது மாத்திரமல்ல, பட்டணத்திலிருந்தே அவர்களை வெளியே துரத்தி விட வேண்டும் என்று சொல்லி அதிகாரங்களுக்கு பின்னதாக போய் சபையிலே இருக்கக்கூடிய யூத மார்க்கத்து அமைந்த பெண்கள், தங்களிடத்தில் பக்தியை வைத்திருக்கக்கூடிய பெண்கள் இடத்துல இவர்களை குறித்து தவறாக பேசி இவர்களை எப்படியாவது அதிகாரத்தை பயன்படுத்தி பட்டணத்திற்கு வெளியே விரட்டி விட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் செய்யக்கூடிய தந்திரங்கள். 50வது வசனம், யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீ, கனமும்னா சரீரத்தில் கனம் இல்லை, அதிகாரத்தில் பதவியிலே அவர்கள் ரெஸ்பெக்டட் உமன், பதவி உயர்வில் இருக்கக்கூடியவர்கள், ஒருவேளை பட்டணத்து அதிகாரிகளுடைய மனைவியாக இருக்கலாம், அல்லது ஏரோதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்கள் ஜெப ஆலயத்தில் இருக்கக்கூடிய பரிசேயர்களுக்கும் நியாயப்பிரமாணிகர்களுக்கும் ஒரு மரியாதை உள்ளவர்களாக இருக்கக்கூடிய ஒரு பெண்களை பார்த்து இவர்கள் அவர்களிடத்தில் போய் இந்த வார்த்தைகளை சொல்லுறார்கள். ஏன்னா வீட்டில் இவங்க போய் முறையிட்டது மாத்திரமல்ல, மனுவை வாங்கிட்டு இந்த மனுஷன் வீட்டில் போய் நிம்மதியாக உட்காரக்கூடாது. ஏன்னா இந்த லேடிக்கிட்ட ஆல்ரெடி போய் சொல்லிட்டார். இந்த லேடி என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போடும் பொழுது என்னங்க அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னா, இல்லை நான் மனு வந்திருக்கு நான் பார்த்துக்கலான்னு. எங்கே போனாலும் கூடவே நின்று கேட்டிங்களா நச்சரித்து அவங்க மனு கொடுத்தது இல்லை, நான் சொன்னதுக்காவது மதிப்பு கிடையாதா அப்படின்னு வீட்டிலேயே அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்து எப்படியாவது காரியத்தை செய்து விட வேண்டும். எவ்வளோ பெரிய ஒரு தந்திரத்தை அவர்கள் கையாளுகிறாரு பாருங்க. பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டுனா அவர்களை தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். 51வது வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். வாசிங்க. அப்போ வெளியே அவர்கள் துரத்தப்படுகிறார்கள். பட்டணத்தை விட்டு வெளியே வரும் பொழுது இக்கோனியா, அடுத்த டெஸ்டினேஷன் இக்கோனியா போகும் பொழுது காலில் உள்ள தூசியை உதறி போகிறாங்க. இதை படிக்கும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளை நமக்கு ஞாபகம் வரும். மத்தேயு 10:14 சொல்கிறாரு, உங்களை ஒரு பட்டணம் ஏற்றுக்கொள்ளலைன்னா தூசியை உதறிட்டு போங்க. கேள்வி என்னன்னா, ஏன் அந்த தூசியை உதறிட்டு போகணும்? சரி, அது ஏன் அப்படி ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தார்? ஜெபம் பண்ணால் பத்தாதா? அவங்களுக்கு விரோதமாக சொன்னால் பத்தாதா? இல்லை ஆண்டவருக்கு தான் தெரியாதா? தூசியை ஏன் உதறிட்டு போட சொல்கிறாரு?
ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு யாரும் இது வரைக்கும் என்கிட்ட அதுக்கு பதிலை கேட்கவே இல்லை. தூசியை உதறி போட வேண்டிய அவசியம் என்ன? கலாச்சாரம் தான், அதில் வேற ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுக்கு உள்ளே போகும் பொழுது செருப்பை கலட்டிட்டு போகிறோம், அல்லது வெறுங்காலில் நடந்துட்டு நீங்கள் நேரடியாக பெட்ரூமுக்கு போகிறீங்க, பெட்டு மேலே ஏறி படுக்கிறீங்கன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க பெரியவங்க? காலை கழுவிட்டு வந்து படு. ஏன்? சாஸ்திரமா? தூசி பட்டு அது அந்த இடத்த நீங்கள் அசுசிப்படுத்திடக்கூடாது. அந்த காலில் உள்ள அழுக்கோடு சேர்ந்து பெட்டில் ஏறி படுத்திங்கன்னா தூக்கம் ஒழுங்காக வராது. பெட்டு அவ்வளவு சுத்தமாக இருக்கிற பெட்டை வந்து அந்த அழுக்குப்படுத்திடுவோம். வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும் பொழுது கண்டதை மிதிச்சுட்டு வந்திருப்போம். அதில் வந்து அந்த செருப்போடு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கெட்டு போயிடும், வீடு கெட்டு போயிடும், வீட்டில் உள்ள சுத்தம் கெட்டு போயிடும். இப்போ வந்து இல்லை, கார்லேருந்து நேராக இறங்கணுன்னு கார் போட்டு ஷூவோட வீட்டுக்குள்ளார போகிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து செருப்பை போட்டுட்டு ரோடெல்லாம் நடந்து போய் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ரோட்டு ஓரமாக நடந்து போயிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவீங்கன்னா முடியாது. ஏன்னா வீடு எல்லாம் ரோடெல்லாம் எல்லாம் சூடாக சுட்டு வச்சுருப்பாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அது அசுசிப்பட்டு போகும். அதனால் வெளியவே நம்ம கலட்டி போட வேண்டியது. யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. தங்களுடைய பட்டணம் பரிசுத்த பட்டணம், தங்களுடைய பட்டணம் தேவனுடைய பட்டணம், தேவன் வசிக்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். வேற எந்த பட்டணத்துக்கு அவங்க போனாலும் இஸ்ரவேல் தேசத்துக்கு உள்ளே வரும் பொழுது அவர்கள் அந்த பட்டணத்தினுடைய அசுத்தம் நம்ம பட்டணத்துக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலில் இருக்கிற தூசியை முதற்கொண்டு அவங்க உதறி போட்டுட்டு வருவாங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு பழக்க வழக்கமும் அங்கே இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 18:6, அப்போஸ்தலர் 18:6. வாசிங்க சிஸ்டர். தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறுகிறான். அங்க காலில் இருக்கிற பாதரட்சியை உதறி போடுறாரு, இங்க வஸ்திரத்தையும் உதறாரு. என்னன்னா, எந்த தூசியும் இந்த பட்டணத்தை சேர்ந்த எந்த விதமான ஒரு பொருளும் எனக்கு உள்ள வரக்கூடாது, தூசி கூட உள்ள வரக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, இந்த 10வது அதிகாரம் மத்தேயு 10:14 சொல்லும் பொழுது சொல்றாரு, தூசியை உதறி போடுங்க. அது கொஞ்சம் மேலே நீங்க பார்த்தீங்கன்னா ஊழியத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது எடுத்துட்டு போகக்கூடாது. அது எதை குறிக்குது? எதை குறிக்குது? ஆண்டவருடைய சத்தியம் வந்து சாதாரண சத்தியம் கிடையாது. ஒன்றையும் நீங்கள் வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் அதை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாலே ஒழிய டைஜஸ்ட் பண்ண முடியாது. வாசிப்பீங்க, அது அப்படியே வெளியே ஓடி போயிடும், வயிற்றால போகிற மாதிரி போயிடும், பருப்பு கூட உங்களுக்கு ஜீரணிக்காது. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. வசனம் அதே வசனம் 9வது வசனம். கச்சைன்னா என்னது? பெல்ட். கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது எதை குறிக்குதுன்னா, பெல்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து காசு எடுத்துகிட்டு போகாதீங்க. இன்னைக்கு நமக்கு நோட்டில் 10 அப்படின்னு எழுதியிருந்தா அது 10, அந்த நோட்டில் வெறும் 1 எழுதியிருந்தா 1, பேப்பருக்கு மேலே என்ன எழுதியிருக்கோ அதுதான். பழைய காலங்களில் காயின் நோட்டெல்லாம் கிடையாது. ஒரு அகலத்தில் தங்கத்தில் இருந்தால் அதோடைய வேல்யூ ஜாஸ்தி, அதே அகலத்தில் வெள்ளியில் இருந்தால் அதோடைய வேல்யூ கொஞ்சம் கம்மி, அதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பிரான்ஸில் செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு ஊருக்கு நீங்கள் இங்கேருந்து இட்டாலி வரைக்கும் போகணும் அப்படின்னா கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் வெள்ளி, கொஞ்சம் அப்பப்போ டீ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பிரான்ஸு. அப்போ ஒரு டீ குடிக்கணும்னா ஒரு பிரான்ஸ் எடுத்து கொடுத்துக்கலாம், ஒரு நீங்கள் வீட்டில் தங்கணும்னா ஒரு வெள்ளி எடுத்து கொடுத்துக்கலாம். அந்த மணியை எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா நீங்கள் போகிறது தேவனுடைய பிள்ளைகள் வீடாகிய யூத ஜனங்களுக்கு மத்தியில் ஊழியத்துக்கு போகிறீங்க. அந்த ஜனங்களுக்கு மத்தியில் போகும்பொழுது அவர்கள் பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய சம்பாத்தியத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியத்துக்கு நீங்கள் போகும்பொழுது நீங்கள் அவங்கள பார்த்து கொள்ள வேண்டாம். அதே இடத்துல தான் உங்கள் ஜனங்களுக்கு மத்தியில் நீங்கள் சாப்பிடுங்க. யூ வில் நாட் பி, நீங்கள் தீட்டுப்பட்டுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அவருடைய மிஷன் முடியும் பொழுதோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ புறஜாதியாருக்கு போக போகிறீங்க. இப்பொழுது நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், ஆனால் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கச்சைகளில் நீங்கள் காசு எடுத்துகிட்டு போங்க, தேவையானதை நீங்கள் கொண்டு போங்க. ஞாபகம் இருக்கா அந்த இடம்? லூக்கா 22:35.
இப்பொழுதோ நீங்க போக வேண்டிய இடம் வேற இடத்துக்கு போறீங்க. அதனால இதெல்லாம் நீங்க உங்களுக்கு வேண்டியதை நீங்க தான் எடுத்துக்கணும். நீங்க போயிட்டு அசுத்தமான இடங்களிலே உங்களை நீங்க ஈடுபடுத்திக்க கூடாது. நீங்க தான் உங்களுடைய தேவைகளை நீங்கள் சந்திச்சு கொள்ளணும். நீங்க என்ன போகிறதுனா உலகம் எல்லாம் போக போறீங்க. போற இடத்துல ஒரு இந்து கோயிலில் கீழே உட்காந்துக்கிட்டு அங்க உட்காந்து சாப்பிட்டா என்ன நடக்கும்? உங்களுடைய சாப்பாட்டுக்கு தேவையான காரியத்தை நீங்க எடுத்து வச்சுக்கணும். காலையில் எனக்கு சாப்பாடு இல்லை, அங்க வந்து என்னது பிரசாதம் கொடுக்குறாங்க, அது சாப்பிட்டா எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி போய் நீங்கள் சாப்பிட்றதில்ல. உங்களுடைய தேவைகளை நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் அதில் கொண்டு வர்றாரு. நீங்கள் வெளியே போகிற இடம், அப்போ தூசியை உதறி போடுறதுனா அந்த பட்டணத்துக்கு இருக்கக்கூடிய அசுத்தமும் எண்ணமும் அதில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வேற இடத்துக்கு வந்துடக்கூடாது, எல்லாமே அங்கேயே போயிடட்டும்னு சொல்லிட்டு அந்த தூசி கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி உதறி போட்டுட்டு வர்றாங்களே ஒழிய அந்த அர்த்தத்தில் தான் அது சொல்லப்பட்டது. அதை விட்டுட்டு தூசியை உதறி போட்டு ஆண்டவர் அந்த பட்டணத்தில் வந்து முழுக்க அழிச்சிருவார் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அந்த அசுத்தத்தை அங்கேயே போடுங்க, அந்த அசுத்தம் அங்கேயே நிறைஞ்சி வரட்டும். என்னைக்கு அக்கிரமம் நிறைவாகுதோ அன்னைக்கு அந்த பட்டணத்துக்கு அழிவு வரும். அந்த நோக்கத்தில் அவர் கொடுக்குறாரு. அதே மாதிரி இவர்களும் அந்தியோக்கியாவில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள எண்ணங்கள், அவர்கள் வீட்டில் இருந்து நான் படித்த தூசி அங்கேயே கிடக்கட்டும்னு சொல்லி தான் உதறி போட்டுட்டு இக்கோனியாவுக்கு அடுத்த இடத்துக்கு வர்றாங்க. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம்.